வெல்கம் டு லேர்ன் அண்ட் லேர்ன் மேக்ஸ் கிளாஸ் 8 அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸில் நம்ம எக்ஸசைஸ் 3.3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.4 போகிறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்து பார்க்கலாம். சம் ஸ்பெஷல் பேரலோகிராம்ஸ். இப்போ ரோம்பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் கைட். ஸோ ரோம்பஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் கைட்டு. ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரோம்பஸ் வந்து இஸ் அ குவாட்ரிலேட்ரல் வித் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். இதுதான் ரோம்பஸ்ஸு. இது வந்து இதுவும் ஒரு குவாட்ரிலேட்ரல் தான், 4 சைடு இருக்குது. பட் இதோட எல்லா சைட்ஸும் என்னவாக இருக்கும், ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். Since the opposite sides of a rhombus have the same length, it is called parallelogram. இதோடைய ஆப்போசிட் சைட்ஸும் சேம் லென்த்தாக இருக்கனால, எல்லா சைட்ஸும் சேம் லென்த்னா ஆப்வியஸ்லி ஆப்போசிட் சைட்ஸும் சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ we call that as a parallelogram. So a rhombus has all the properties of a parallelogram and also that of kite. இது MCQல கண்டிப்பாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, the diagonals of a rhombus are perpendicular bisectors of one another. parallelogram-க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரோம்பஸோட டயகனல்ஸும் இருக்கும். இப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ணுறக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ABCD அப்படிங்கிறது ரோம்பஸ், therefore it is a parallelogram too since the diagonals bisect each other. diagonals இங்கே பைசெக்ட் ஆகிறதுனால OA is equal to OC. இதனுடைய லென்த் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி OB is equal to OD. இதனுடைய லென்த் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். we have to show that measure of AOD equal to measure of COD. measure of AOD is equal to measure of COD. ஸோ இது ரெண்டுமே வந்து இதோட மெஷர் ரெண்டுமே வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ இட் கேன் பி சீன் தட் SAS காங்க்ருவன்சி கிரைட்டீரியன், சைடு ஆங்கிள் சைடு, அதாவது ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள். இந்த காங்க்ருவன்சி கிரைட்டீரியன் பிரகாரம் ட்ரையாங்கிள் AOD காங்க்ருவன் டு ட்ரையாங்கிள் COD. ட்ரையாங்கிள் AOD காங்க்ருவன் டு ட்ரையாங்கிள் COD. அப்போ மெஷர் ஆஃப் AOD இஸ் ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் COD. இது என்ன மெஷர் இருக்குமோ அதே மெஷர் தான் இங்கேயும் இருக்கும். அதாவது இந்த ஓவோட மெஷர் வந்து 4 சைடுமே ஈக்குவல் மெஷராக தான் இருக்கும். ஸோ AOD அண்ட் COD ஆர் அ லீனியர் பேர். AODயும் CODயும் லீனியர் பேர். லீனியர் பேர்னால் இப்போ AC அப்படிங்கிறது டயகனல் இல்லையா, லீனியர் பேர்னால் இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும். அதாவது AODயும் COD அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. அது லீனியர் பேர் அப்படின்னு நமக்கு தெரியும். மெஷர் ஆஃப் AOD இஸ் ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் COD இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஃபுல்லாக லீனியர் பேர் அப்படின்னா இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி இருக்குமா. லீனியர் பேர் 180 டிகிரியா. ஸோ AODங்கிறது 90 டிகிரி, அதே மாதிரி COD அப்படிங்கிறதும் 90 டிகிரி. இப்போ ரைஸ் இஸ் அ ரோம்பஸ், ஃபைண்ட் XYZ, ஜஸ்டிஃபை யுவர் ஃபைண்டிங்ஸ். இதுதான் வந்து சம்மு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். RICE இது வந்து ஒரு ரோம்பஸ் கொடுத்துட்டாங்க, இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது என்ன வரும், எக்ஸோட வேல்யூ என்ன வரும், X ஈக்குவல் டு, அதாவது OEயா, X ஈக்குவல் டு கண்டிப்பாக வந்து OE இஸ் ஈக்குவல் டு OIயாக இருக்குமா, ஏன்னா வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போது X ஈக்குவல் டு 5ஆக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா OR இஸ் ஈக்குவல் டு OCயாக இருக்குமா. ஸோ OR வந்து Y, அப்போ Y இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலோகிராம் வித் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ரெக்டாங்கிள் பார்த்திங்கனாவே தெரியும், இதுவும் பேரலோகிராம் தான். ஸோ அதுக்கு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னா 4x ஈக்குவல் டு 360 டிகிரியா, அதாவது டோட்டலாக வந்து 360 டிகிரி இருக்கும்னா நம்மளுக்கு x ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்குமா ஒரு ரெக்டாங்கிளில். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த 4 சைட்ஸ்க்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, n-2 இன்ட்டு 180 டிகிரி போட்டிங்கனாவே தெரிஞ்சிருமா. ஸோ 4 - 2னா 2 இன்ட்டு 180 டிகிரி தான் அந்த 360 டிகிரி டோட்டல் மெஷர்னு எடுத்திருக்காங்க, இன்டீரியர் ஆங்கிள். இது எப்படி 360 டிகிரி வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்டீரியர் ஆங்கிள் படி நம்ம n-2 இன்ட்டு 180 டிகிரி போட்டோன்னாவே நமக்கு இன்டீரியர் ஆங்கிள் 360 டிகிரி அப்படின்னு இந்த 4 சைட்ஸ் இருக்கிற எதுவாக இருந்தாலும் வருமா. அப்போது ஒவ்வொரு சைடுக்கும் வந்து 90 டிகிரி இருக்குது. ஸோ தஸ் ஈச் ஆங்கிள் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து ரெக்டாங்கிளில் ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். பீயிங் அ parallelogram, the rectangle has opposite sides of equal length and its diagonals bisects each other. ஸோ ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கும், அதனுடைய டயகனல் வந்து பைசெக்ட் ஆகும். இதுவும் another ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ
பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க the diagonals of a rectangle are of equal length. ஏன்னா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கனால அதனோட டயக்னல்ஸோட லென்த்தும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி காங்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிடி, அது ஏபிசி வந்து காங்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. measure of A is equal to measure of B is equal to 90 degree, எல்லாமே 90 degree தான். ஸோ congruency follows SAS criterion. AC is equal to BD, அதாவது ACயும் BDயும் இந்த diagonals ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சைட் ஆங்கிள் சைட் படி இந்த diagonals ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ in a rectangle the diagonals besides being equal in length bisect each other. மற்றதுலலாம் வந்து ஈக்குவல் லென்த்துன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. பைசெக்ட் பண்ணால் இந்த பக்கம் இருக்கிற லென்த்தும் அந்த பக்கம் இருக்கிற லென்த்தும், ஓக்கு இந்த பக்கம் இருக்கிற லென்த்தும் அந்த பக்கம் இருக்கிற லென்த்தும் தான் ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் த டயக்னல்ஸ் பிசைட்ஸ் பீயிங் ஈக்குவல் இன் லென்த் பைசெக்ட் ஈச் அதர், ரெண்டுமே ஈக்குவல் லென்த் ஆஃப் டயக்னல்ஸ், அது பைசெக்டும் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Rent is a rectangle. Its diagonals meet at O. Find x if OR is equal to 2x plus 4, OT is equal to 3x plus 1. அதாவது ORங்கிறது 2x plus 4, OTங்கிறது 3x plus 1 கொடுத்துட்டாங்க. ஸோ OT அப்படிங்கிறது என்ன? OT அப்படிங்கிறது half of TEயா? TEயில் halfஆ? அப்போது டோட்டல் TEங்கிறது என்னவாக இருக்கும்? டோட்டல் TE வந்து 2 times of 3x plus 1 இருக்குமா? ஸோ அதே மாதிரி OR அப்படிங்கிறது RNோட ஹாஃபாக இருக்குமா? ஸோ அப்போது இதுவும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு டயக்னலில் 2x plus 4ங்கிறது ஒரு ஹாஃபு, இந்த ஒரு டயக்னலில் 3x plus 1ங்கிறது ஒரு ஹாஃப். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா டயக்னல்ஸ் எல்லாமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கனால 2x plus 4 is equal to 3x plus 1. அப்போ இதுலேருந்து x வந்து 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். டயக்னல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கனால ஈக்குவல் லென்த்தாகவும் இருக்கும், பைசெக்டும் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள் வித் ஈக்குவல் சைட்ஸ். ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சைட்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயருக்கு வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் சைட்ஸாக தான் இருக்கும், 4 சைடுமே. So this means square has all the properties of a rectangle with an additional requirement that all sides have equal length. Correct. Square like rectangle has a diagonals of equal length. அங்கே rectangle மாதிரியே இங்கேயும் வந்து diagonals வந்து equal length-ஆக இருக்கும். In a rectangle there is no requirement for the diagonals to be perpendicular to one another. So rectangle பார்த்தீங்கன்னா diagonals வந்து perpendicular-ஆக இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் அங்கே கிடையாது. பட் இங்கே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக தான் இருக்கும், ரோம்பஸில் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ பெல்ட் இஸ் அ ஸ்கொயர் அப்படின்னா பிஇ இஸ் ஈக்குவல் டு இஎல் இஸ் ஈக்குவல் டு எல்டி இஸ் ஈக்குவல் டு டிபி, எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். அதே மாதிரி பிஎல் இஸ் ஈக்குவல் டு இடி, இந்த பிஎலோட லென்த்தும் இடியோட லென்த்தும் டயக்னலோட லென்த்தும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பிஎல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு இடி. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா கரெக்டாக 90 டிகிரியில் வந்து பைசெக்ட் ஆகணும், அதுதான் நம்ம பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம். இங்கே நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா we call that as a perpendicular. ஸோ BL is perpendicular to ET. அதே மாதிரி OB is equal to OL, அப்புறம் OE is equal to OT. ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஸ்கொயருக்கு தான் வரும். ஸோ இப்போ in a square the diagonals bisect one another, are of equal length, are perpendicular to one another. இந்த எல்லாமே வந்து ஸ்கொயருக்கு வரும். ஸோ இந்த பைசெக்ட் ஒன் another அப்படிங்கிறது பேரலோகிராமுக்கு வரும். ஈக்குவல் லென்த் டயக்னல்ஸ் இருக்கிறது ஈவன் ரெக்டாங்கிள்க்குமே பொருந்தும். அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஒன் another அப்படிங்கிறது இந்த ஸ்கொயருக்கு மட்டும் இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி என்ன? the diagonals of a square are perpendicular bisectors of each other. என்ன பைசெக்டார்ஸ்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ். இப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி. ஏபிசிடி இஸ் a square whose diagonals meet at O. OA is equal to OC.
இப்போது எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். அப்போ எஸ்எஸ்எஸ் காங்க்ருவன்சி கண்டிஷன் நமக்கு தெரியல, சைட். ஸோ இந்த கண்டிஷன் பிரகாரம் ஏஓடி காங்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் சிஓடி. அதே மாதிரி மெஷர் ஆஃப் ஏஓடி அப்படிங்கிறது இது ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் சிஓடி. இந்த எல்லா மெஷருமே 90 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஏஓடி காங்க்ருவன்ட் டு சிஓடி. இது வந்து சைடு 3 சைடு. ஸோ அப்படிங்கும்போது ஏஓடி காங்க்ருவன்ட் டு சிஓடி.